செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சி சீசன் 5இல் தேவயானியின் மகளுக்கு போட்டியாக வந்த இளைஞர், பதறிய நடுவர்கள், திணறிய அரங்கம். சரிகமபா 5இல் ரவுண்ட் ஆரம்பமாகி வெற்றி நடை போட்டு கொண்டு வந்தது. சற்று முன் வெளியாகிய காணொளியின்படி தேவயானியின் மகளுக்கு போட்டியாளர் ஹரிஷுக்கும் போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. மேடை யார் வெற்றி பெறுவார் என்று ஆவலாக பார்த்து கொண்டிருந்தது. சரிகமபா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவது கடினமாகும். ஆனால் பிரபல நடிகையின் மகள் இனியா பாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதும், அதற்கு இணை போட்டியாக ஹரிஷுக்கும் இடையில் போட்டி பயங்கரமாக இருந்தது. போட்டியை ஒருவர் விட்டு கொடுக்காமல் சமனாக பாடிக்கொண்டிருந்தார்கள். சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் இது ஓர் விசித்திரமான போட்டி என்றே கூற வேண்டும். ஒருவருடன் ஒருவர் போட்டி போட்டு பாடும் பொழுது பார்க்கும் அரங்கும் அலங்கிதமாக இருந்தது. இதில் ஒருவருக்கொருவர் பாடும் பொழுது அவரின் சங்கீத திறமை உள்ளாந்தமாக வெளிக்கொணரப்படும். சிறப்பாக பாடி உள்ளார்களே என்று ரசிகர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் தெரிவு செய்து பாடப்படும் பொழுது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படுகின்றது. இதில் தெரிவு செய்யப்படும் போட்டியாளர்களை வைத்துத்தான் இறுதி சுற்றுக்கு ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். 6 போட்டியாளர்கள் நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த வகையில் தேவயானி மகளும் போட்டியாளர் ஹரிஷும் சிறப்பாக பாடியுள்ளனர். இதில் எந்த போட்டியாளரை நடுவர் தெரிவு செய்ய போகின்றார் என்பதை பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவயானியின் மகள் இனியா தெரிவு செய்யப்படுவார் என்று பலரும் கருத்து கூறினார்கள். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பாடினார். பாடப்பட்டு அவரின் பாடலில் சங்கீத நுணுக்கங்களும் அவர் திறமையாக பயிற்சி பெறுகின்றார் என்ற அந்த வெளிப்பாடும் வெளிக்கொணரப்பட்டது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது மட்டுமன்றி அதில் உயிரோட்டமான அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலமும் தங்கியிருப்பதாக லைவ் தமிழ் செய்திகள் கருதுகின்றன. இது தொடர்பாக தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்திகள் அவதானித்து சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலும் இசை பிரியர்களுக்கு மத்தியிலும் கொண்டு சேர்க்கின்றது. தொடர்ந்தும் நீங்கள் இவ்வாறான காலத்தால் மறக்க முடியாத நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் இசை பிரியர்கள் கேட்க வேண்டும் என்பதுவே லைவ் தமிழின் விருப்பமாகும். தொடர்ந்தும் இந்த லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.